சபாவில் கனத்த மழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 196 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 39 குடும்பங்களைச் சேர்ந்த 121 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில், இன்று காலை 10 மணி நிலவரப்படி 62 குடும்பங்களைச் சேர்ந்த 196 பேர் மீட்கப்பட்டதாக சபா மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. சபா பியூஃபோர்ட் மாவட்டத்தில் ரயில் போக்குவரத்து முடக்கப்பட்டிருப்பதால் பெரும்பாலான பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இன்று மாலை 5 மணிக்குள் ரயில் தண்டவாளங்களை சீரமைத்து பொதுமக்கள் வெளியேறுவதற்காக சிறப்பு ரயில் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் என்று சபா ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்த வெள்ளத்தால் சுமார் 40க்கும் மேலான வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஓர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்காலிக குத்தகையின் அடிப்படையில் பணியாற்றி வந்த 3850 சுகாதார பணியாளர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் முழு நேர நிரந்தர பணியாளர்களாக அங்கீகாரம் பெறுவார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்தார். கடந்த ஜூலை 23ஆம் தேதி 4352 சுகாதார பணியாளர்கள் குத்தகையின் அடிப்படையில் தற்காலிகமாக பணி அமர்த்தப்பட்ட நிலையில், அவர்களை நிரந்தர சுகாதார பணியாளர்களாக நியமிக்கவும் அரசு துணை அதிகாரிகளாக அங்கீகரிக்கவும் பொதுச்சேவை துறை இணக்கம் தெரிவித்திருப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்தார். நிதி அமைச்சு, பேங்க் நெகாரா, ஊழியர் சேமிப்பு வாரியமான KWSP ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் பணியமர்த்தப்படாத சுகாதார பணியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் தற்காலிக சுகாதார பணியாளர்களாக குத்தகையின் அடிப்படையில் பணியமர்த்தவிருப்பதாகவும், அதன் பின்னர் நிரந்தர சுகாதார அதிகாரிகளாக அவர்களை அங்கீகரிப்பதற்கான முன்னெடுப்புகளை சுகாதார அமைச்சு மேற்கொள்ளும் என்றும் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் உறுதி அளித்தார். மலேசியர்களின் அடையாள அட்டையில் ஜாவி எழுத்துகள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்று பரிகாத்தானின் தும்பாட் நாடாளுமன்ற உறுப்பினர் மும்தாஸ் நாவி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். புதிய அடையாள அட்டைகள் டிஜிட்டல் நுட்பங்களுடன் செயல்படுவதாக இருந்தால் அது கட்டாயமாக ஜாவி எழுத்துகளுடன் இருக்க வேண்டும் என்றும், ஜாவி எழுத்து என்பது மலேசியாவின் கலாச்சார அடையாளமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். தற்போது நாட்டில் ஜாவி எழுத்துகளின் பயன்பாடு குறைந்து வருவதால் அரசாங்கத்தின் அதிகார வரம்பில் ஜாவி எழுத்துகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜாவி எழுத்துக்களை மலேசிய குடியுரிமை பெற்ற அனைத்து சமூகத்தினரும் அங்கீகரிக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் எழுத்தாக மட்டுமே ஜாவியை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஜாவி என்பது தங்களின் அடையாளம், அது மலேசியாவின் அடையாளமாக்கப்பட வேண்டும் என்பதை குடியுரிமை கொண்டிருக்கும் மலேசியர்கள் அடையாள அட்டையில் கட்டாயமாக்குவதன் மூலமாக பரப்ப முடியும் என்று மும்தாஸ் நாவி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மத கொள்கைகளை பரப்புவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் துறை மத விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது நாயிப் முக்தார் வலியுறுத்தியுள்ளார். இந்த கட்டுப்பாடு ஷரியா சட்டத்தை பின்பற்றும் இஸ்லாமிய மத போதகர்களுக்கும் பொருந்தும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் மூலமாக பயன்படுத்தப்படும் நுட்பங்களுக்கு அதன் உண்மையான வரலாறு தெரியாது. AI மூலமாக எதை வேண்டுமானாலும் நாம் உருவாக்கலாம். ஆனால் அதன் உண்மைத்தன்மை குறித்து முறையான ஆய்வு இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இஸ்லாமிய மத போதகர்கள் ஷரியா சட்டத்தை பின்பற்றி மட்டுமே இறை பிரச்சாரங்களுக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். AI பிரச்சாரங்களில் பயன்படுத்தப்படும் முகங்கள், உருவங்கள் தங்கள் மதத்தையும் பிற மதத்தையும் சீண்டும் வகையிலோ சாடும் வகையிலோ இருப்பதை சட்டமும் அனுமதிக்கவில்லை, எந்த ஒரு மத கொள்கையும் ஏற்கவில்லை என்பதை ஒவ்வொரு மத போதகர்களும் உணர வேண்டும் என்று டாக்டர் முகமது நாயிப் முக்தார் கேட்டுக்கொண்டார். சிறார் வன்கொடுமை, பண மோசடி ஆகிய குற்றங்களுக்காக நாட்டின் பிரபல நிறுவனமான GISP ஹோல்டிங்ஸ் செந்தியான் பிர்காட் தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள அதன் கணக்காய்வாளரின் தனிப்பட்ட வங்கியில் 36,18,527.86 ரிங்கிட் சேமிப்பு பணமாக வைத்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. GISP ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் கணக்காய்வாளர் 73 வயதான ஹமீமா யாக்கூப் எனும் பெண் தன் மீதான குற்றத்தை மறுத்து மேல் விசாரணை கோரினார். கடந்த 2020 ஜனவரி முதல் 2021 ஜனவரி வரையில் 3.89 மில்லியன் மதிப்பிலான 7 பண பரிவர்த்தனைகளை மேற்கொண்டிருப்பதாகவும், ஸ்லாங்கூர், கெடா ஆகிய 2 மாநிலங்களில் உள்ள வங்கிகளில் இந்த பரிவர்த்தனைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
GISB ஹோல்டிங்ஸ் சென்டியான் பிர்காட் நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரராகவும் இருக்கும் அந்த 73 வயது பெண் மீது 60 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கான ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கத்தார் தோஹா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை மலேசியா கண்டித்துள்ளது. பிரதமர் டபுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதை ஒரு திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு செயல் என்றும் கத்தாரின் இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் பொறுப்பற்ற முறையில் பொதுமக்களின் உயிர்களுக்கு ஆபத்தை விளைவித்ததாகவும் இறையாண்மை கொண்ட தலைநகரின் மையத்தில் தாக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே பலவீனமான பிராந்தியத்தை எரிய வைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாகவும் அன்வார் கூறினார். மலேசியா இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை கொண்டிருக்கவில்லை, ஆனால் நீண்ட காலமாக பாலஸ்தீன நோக்கத்தை ஆதரித்து வருகிறது மற்றும் ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவதை ஆதரிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற இடமான கத்தார் தலைநகர் தோகாவில் மூத்த ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து செவ்வாய்க்கிழமை வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.